ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு உலக நாடே கேட்டுக்கோடா. தாய் இந்தியா நாடு கேட்டுக்கோ. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோடா. மதுரை மீனாட்சி கோட்டையில் என் மகா என் வயிற்றில் வந்த பிள்ளை குழந்த பிரியா, கொடியில் வந்த பிள்ளை பிரியா, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை. 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை, நடுவில் உள்ள பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் கொடி ஏற்றணும் உலக நாட்டுக்கே. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு. கைலாசத்தில் நாகராஜன் ஏற்றுவான், சென்னை மெட்ராஸில் இளைய பையன் ஏற்றுவான். அது என்னை கணக்கு போடுறாரோ இதுதான் கணக்கு. ஏற்றின உடனே கொடி எல்லாமே சோழி முடிஞ்சு போகும். மதுரை மீனாட்சி கோட்டையில் கொடி, சிவலிங்க கொடி இன்றைக்கி பறக்குடா. அவர் பூமி, அவர் சொத்தில் பறக்கு. எல்லாம் எழுதி வச்சு இப்போ நாசம் பண்ணுதானா? இதே மாதிரி தான் நான் மதுரை கோட்டையில் பிறந்தவா. அந்த கோட்டையில் அவன் அவமதித்தான் ஈசனை. இப்போ ஈசன் கொடி மதுரை மீனாட்சி கோட்டையில் என் புள்ள, என் அப்பன் சொத்து, எங்கள் அப்பன் பூமி, என் தாய் தப்பன் பூமி, என் தகப்பன் பூமி, என் தகப்பன் கோயில் ஆலயம் எல்லாம் சிவலிங்கம் கொடி. எல்லா ஆலயத்துலேயும் எங்கள் அப்பன் சிவலிங்கம், சிவன் கோயில் அத்தனை ஆலயத்தில் என் மகா இன்று உலக நாடு சிவலிங்கம் பொம்பளை பிள்ளை பவரால் கொடியை ஊனிட்டாடா இன்று நாள். இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பார். உலக நாடு சிவலிங்கம் கொடி பறக்கு. இது தாண்டா அவர் எதிர்பார்த்தாரு. இப்போ எல்லாவனுக்கும் சிக்கல் வரும். இன்று நாள் இன்னைக்கு என் மகா கோட்டையில் மதுரை மீனாட்சி கோட்டை பிறந்த இடமே என் புள்ள பொம்பளை பிள்ளை. இந்த இடத்துல கொடி ஊன முடியுமா? உன் பிறந்த புள்ள சிவலிங்க கொடி ஊனிட்டாடா. கடவுளுடைய பவரால் பிள்ளைகள் பவரால் ஊனி சந்தோஷமாக பிள்ளைய 3 பிள்ளையும் சந்தோஷமாக இருக்குடா. கணக்கு போட்டாடுறா. இப்போ தாண்டா அதில் ஏற்கனவே ஒன்று அறுக்கணும், அதை அறுத்தாச்சுரா. மதுரையில் அறுத்துட்டார் வேரோட. சத்திய வாக்கு வாங்கினவன் கொடி அறுத்துட்டார், முடிஞ்சு வச்சு. சிவலிங்கம் கொடி உலக நாடே பறந்து கொண்டே இருக்குது. முக்கால் சத்தியம் நீதிமன்றத்திலேயோ திங்கக்கிழமையிலேருந்து கொடி ஏறும். எல்லா உலக நாடு திங்கக்கிழமை அவர் நாளில் தான் சிவலிங்க கொடி. தெற்குப்பாளைய ராஜபாளைய நீதிமன்றத்திலேருந்து சிலிவுத்தூர் மதுரை, அடுத்தாப்புல கன்னியாகுமரி, இடையில திருநெல்வேலி, சென்னை மெட்ராஸ், புரியுதா? எல்லா நீதிமன்றத்திலையும் திங்கக்கிழமை கொடி நீதிமன்றத்தில் பறந்து கொண்டே இருக்கும். 4 கணக்கு உள்ளே வரும். 4 கணக்குன்னா என்ன? திரிசூலம், திராசு, விளக்கு, கொடி 4 உள்ளே இருக்கையில் இந்த 4 உள்ள நீதிமன்றத்துக்கு ஜட்ஜி கோர்ட்டாருக்கு முன்னாடி இருக்கும். இப்போ பவர் 4 திங்கக்கிழமையிலேருந்து 4 உட்காருது. 4 உட்கார்ந்தா என்ன நடக்கணும்னு வார் உலக நாடே பார். தப்பு செஞ்சா தண்டனை சுட்டிப்பா அந்த நேரத்திலே கிடைக்கும். அந்த நேரத்தில் செயலறையில் போயிடுவான். தப்புக்கு கையெழுத்து போட்டா அந்த கை வராது. சிவலிங்க கொடி நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டாலே பயந்து போய்க்காப்பா உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டில். என் மகா இன்று நாள் கொடி மதுரை கோட்டை ஊனிட்டா. நீதிமன்றத்துலேயும் போயிடுச்சு, புரியா? திங்கக்கிழமை ஜட்ஜா ஐயா எழுதுவார் கணக்கு. எழுதின உடனே என்ன சிக்கல் வருதுன்னு பார் நீதிமன்றத்தில். முக்கால் சத்தியம்